பிதாவின் அன்பு, பிதாவின் அன்பு. தம்பி சொல்லுங்களேன், பிதாவின் அன்பு சொல்லுங்களேன், யோசிங்களேன். பிதாவின் அன்பு, பிதாவின் அன்பு யாரு அப்படின்னா யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவின் அன்பு என்ன தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு தாங்க பிதாவின் அன்பு. நம்ம ஆண்டவராகிய இயேசு தான் பிதாவின் அன்பு. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்துவோமே, கொண்டாடுவோமே. நல்ல கையை தட்டி இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறீங்க, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஆவியானவர் கொண்டு போகட்டும். பிதாவின் அன்பு யாரு? இப்ப சொல்லுங்களேன், பிதாவின் அன்பு யாரு? சத்தமா சொல்லுங்களேன். இந்த தம்பிக சொல்லுங்களேன், பிதாவின் அன்பு யாரு? சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து. இந்த பிதா இந்த மனிதர்கள் மேல அவன் கெட்டு போயிடக்கூடாது, அவன் நரகம் போயிடக்கூடாது, அவன் பாதாளம் போயிடக்கூடாது, இந்த பூமியிலையும் பிசாசுக்கு அடிமையா நோயாளியா சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளை மாதிரி மனுஷரா, அதாவது பரிசுத்த ஆவியினால இந்த பூமியில நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றில உற்பத்தியாகி பிறந்தார். கடவுள் தேவன் இந்த பூமிக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இன்னைக்கு வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா எத்தனையோ மக்கள் ஜீவனை ருசிக்கிறார்கள், தேவனை ருசிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த உலகம் பெற்றுக்கொள்கிற நன்மை. நீங்க கூட எத்தனையோ ஆபத்து காலத்துல, விபத்து காலத்துல ஜீசஸ் அப்படி சொல்லிட்டு காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. கையை உயர்த்தி காமிங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இடி டமட்டமன்னு அடிக்கும் பொழுது ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால எத்தனை விபத்தை நீங்க தடுத்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில வராதபடிக்கு. அந்த இயேசு தாங்க பிதாவின் அன்பு. நல்ல கை